My dear young leaders and parents, என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். எஸ், யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. Love you too. First of all, congratulations for your this beautiful achievements. படிப்பில் சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கலை. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி, ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். அது சரிதான், சாதிக்க வேண்டியது இருக்குதா. என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கிறத நான் ஏற்கல. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எங்களுடைய பார்வை, ஒரு நாட்டில் மருத்துவத்திற்கு, மருத்துவ கல்விக்கு, மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம். அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும் அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறையை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவதூதர்களாகவும் இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தக்கவராக இருந்ததுன்னா அந்த நாடு குற்ற சமூகமாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஃபின்லாந்தில் ஐஏஎஸோ ஐபிஎஸோ நீதிபதிகளோ அதெல்லாம் யாருக்கும் எந்த பெரிய உயர்ந்த போற்றுதல் இல்லை. ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான், ஆசிரியர்களுக்கு தான். நீங்கள் ஐஏஎஸ்ஸாக இருங்க, ஐபிஎஸ்ஸாக இருங்க, பெரிய அதிபராக இருங்க, யாராக இருங்க, உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான். உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். பெற்றோர்கள் வந்து பிள்ளைக்கு இந்த உலகத்தை காட்டுவாங்க. இதுதான் உலகம்ப்பா, இது பெரியப்பா, இது சித்தப்பா, தாத்தா, பாட்டி, இது மரம், இது செடி, ஒன்று இப்படி உலகத்தை காட்டுவாங்க. ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கே இந்த பிள்ளைகளை காட்டுவாங்க. அப்படித்தான் இப்போ இங்கே நின்று பேச்சுக்கான சீமான் அவனை பெற்றவர்களுக்கு இல்லை, என்னை உருவாக்கி ஆசிரியர் பெருமக்களுக்கு தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஆசிரியர்களை போற்றத்தக்க ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு சமூகம்தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும். அப்படி இருக்கா? பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு வீதியில் வந்து 14,000 பேர் போராடிட்டு இருக்கான். ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான். அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த அளவுக்கு சமூகம் வந்து என்ன இருக்கு? படிப்பகத்தில் கூட்டம் அதிகம் இருக்கா, குடிப்பகத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 100 கோடிக்கு நூலகம் கட்டினீங்க, போமா எல்லோரும் கருவி எடுத்துக்கிட்டு எத்தனை ஆயிரம் பேர் உட்காந்து படிக்கிறாங்க. டாஸ்மார்க்கு அப்படியே போவோம், எத்தனை ஆயிரம் பேர் குடிக்கிறாங்கன்னு பார்ப்போமா? சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோன்னு இருக்குல்ல. சாராய கடையை வீதிபுறம் திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு வேடிக்கையானதுங்கிறத நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்கணும். அதனால தம்பி சொல்றதில்ல, நீட்டுங்கிறது இருக்குது. அதை எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது. மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து, இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் ஒரு இதெல்லாம் கூட்டினாங்களோ அது மாதிரி கூட்டி பேசி, இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பல 100 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ படிப்புங்கிறதே ஒரு பெரும் கனவாயிருது. மருத்துவம் மட்டும் இல்லை, எதுவுமே
எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில் தான் ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது. இங்கே தான் நீங்கள் விரும்பியதை படிக்கவே முடியாது. பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை. அதை கொடுக்க மறுப்பது பெரிய கொடுமை. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. அதனால தம்பி சொல்றது சரிதான். அதுக்காக நம்ம நீட்டில் எழுதி மருத்துவர் ஆக முடியுங்கிறதுக்காக உயிரை மாய்த்து கொள்ளுகிறதெல்லாம் ரொம்ப மன வலியை தருது. நம்ம பிள்ளைகள் அதுக்கு நம்ம துணிவும் வரணும். சரி வரல விடுவோம், அடுத்த முறை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரணும். பிள்ளைங்க பாருங்கள், மனமுதிர்ச்சி ஏற்று இந்த தோற்று போயிடுவோமோங்கிற அச்சத்திலே தற்கொலை செஞ்சு கொள்வது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுல்ல. அதுதான் நானும் சொல்கிறேன். அதுதான் நானும் சொல்கிறேன். இப்போ நீட்டு தனியாக பயிற்சி பள்ளிகளை கொண்டு வந்து பயிற்சி பயிலகங்களை கொண்டு வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு உதவுதே ஒழிய முதலாளிகளுக்கு நீட்டு பயிற்சிங்கிற பேரில், அந்த தேர்வுக்கு பயிற்சிங்கிற பேரில் வேற என்ன செய்யுது? இம்முறை உறுதியாக நாங்கள் போவோம். இந்த தமிழ் மொழி குறித்த விவகாரத்தில் கர்நாடக திரைப்பட சங்கம் வர்த்தக சபையெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே மன்னிப்பு கேட்கறாட்டி அந்த படமே வர முடியாதுன்னு நேற்று சொன்னாங்க. உங்கள் ஊரில் ஓடாது அவ்வளோதானே, படமே வராதுன்னு இப்படி உலகம் பூரா ஓட போகுது. உலகம் பூரா 13 கோடி மக்கள் உலகம் பூரா தமிழும் பரவி வாழ்கிறான். இப்போ எங்கள் மாண்பை நீங்கள் பாராட்டுங்க. உங்களுடைய மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட கேஜிஎஃப் 1, 2 நாங்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணோமா? சொல்லுங்கள் நீங்கள். இப்போ சரி, எங்கள் அண்ணன் கமலஹாசன் தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நீங்கள் பேசுகிறீங்க. தம்பி விஜய் என்ன பேசுனார்? எதுக்கு அவருடைய படம் மெர்சல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டியில் கிழிச்சிங்க, படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க. அவர் என்ன பேசினார்? உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு. அதனால் அது நீங்கள் இப்படித்தான் பார்க்கணும். நீங்கள் தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதுலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்குது. தமிழிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறதுக்கு, இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில் அவ்வளோ வெறுப்பு இருக்குது. ஆனால் அதே கர்நாடகாவிலேருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வெறுப்பாக இருக்குது. தமிழை சனியை ஒழிங்கிறப்ப அதே கர்நாடரை நாங்கள் தமிழர் தலைவராக ஏற்கணும், தந்தையாக ஏற்கணும். எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்னாவே அவ்வளவு கசப்பு, அவ்வளவு அருவருப்பாக இருக்குது அவங்களுக்கு. வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய தோற்றுவாய் எது, எங்களுடைய தொடக்கம் எது, எங்கள் மொழியினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்கள் வரலாற்று பூர்வமாக சொல்கிறோம். அப்படி கன்னடர்கள் மொழியியல் ஆய்வறிஞர்கள், வரலாற்று ஆய்வறிஞர்கள், தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்கள், கன்னடம் மொழி எப்போ தோன்றியது, கன்னடம்ங்கிற ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்கள். அப்படிதான் அதுதானே சரி. அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும், அதுக்கு இது ஒரு காரணமாக ஆயிடுச்சு. குறிப்பாக பெரியார் பேசுனதுனால இப்போ கூட விஜய் இந்த மாணவர்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியாருக்கும் ஜாதி சாயம் பூசுகிறாங்க. குறிப்பாக மத்திய அரசு அந்த தேர்வில் கூட ராமசாமி நாயக்கர்னு அவருடைய பேரை குறிப்பிட்ட மென்ஷன் பண்ணி அவர் இப்போ பேசியிருக்கிறாரு. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கா தலைவர்களுக்கு? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர்னு தான் கையெழுத்து போட்டுருந்தாங்க. தம்பி பெரியார்னு இங்கே ஒரு படம் வந்துச்சுல்ல, இங்கே பெரியார்னு ஒரு படம். அங்கே என்ன, அங்கே ஆந்திராவில் அந்த படம் வரும்போது பேர் என்ன? என்னை பாருங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. இல்லை, அங்கே போகும்போது நாயக்கர் தான் படம் வந்தது. பெரியார் ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க. அது தெரியாதா? ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே, முகமது அலி ஜின்னாவுக்கெல்லாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டிருக்கோம். வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கவா அண்ணன் கடிதங்கள் எடுத்து? இன்னைக்கு அவங்க அது தம்பி ஏதோ சொல்கிறாள், அதை போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டியதில்லை. குறிப்பாக மாநிலங்களவை எம்பிக்களாக கமலஹாசன் போகிறாரு. வைகோவுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம். நிறைய தமிழ் தேசியவாதி என்ன சொல்கிறாங்கன்னா, வைகோவை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கலாம், ஏன்னா அவர் தகுதி வாய்ந்த நபர் அப்படின்னா பதிவுகள் இருக்காங்க. உங்கள் கருத்து? ஏன்னா புதுமுகத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இல்லை, இப்போ அது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு பெரிய அது கட்சி, அவங்க கட்சி தலைமை தான் முடிவெடுக்கணும். இப்போ அண்ணன் அவருக்கு கொடுக்கணுங்கிறத அவங்க தான் விரும்பி இருக்கணும். முதல்ல இங்கே பாருங்கள், கமலண்ணன் இந்த ஒப்பந்தத்தில் பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம், எங்களுக்கு மாநிலங்களவை கொடுங்கன்ட்டு.
அந்த மாதிரி ஒரு இது பேசப்பட்டிருக்கணும்ல. அண்ணனுக்கு அப்படி முதல்ல பேசி கொடுத்துட்டாங்க. ஒரு முறை இருந்துட்டார். இம்முறை தருவதா அவங்க வாக்கு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அது இப்போ அண்ணனுக்குமே என்னென்னா, திமுக கட்சியில் என்னை தேர்வு செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. இவர் இன்னொரு கட்சியின் தலைமை, அது கேட்க முடியாது. அவங்கள தான் கொடுத்துருக்கணும். அதை போய் இப்போ அதில் நம்ம போய் கருத்து சொல்லி நீங்கள் ஏன் அண்ணனுக்கு கொடுக்கலன்னு நம்ம சண்டை போட முடியாதுல்ல.